ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் ஏரியா டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா POV டிஸ்பிளே எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து என் கையில் இருக்கிறது POV டிஸ்பிளே தான். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு இது மாதிரி டாட் போர்டு வேணும். அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. அப்புறம் 8 LED வேணும். 8 LEDயுமே ஒரே கலரில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாட் போர்டில் அந்த கரெக்டான சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் சைடு ஒரே மாதிரியும் நெகட்டிவ் சைடு ஒரே லைன்லேயே இருக்கிற மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த இடத்துல உட்கார வச்சுருங்க. மொத்தம் 8 LED வந்து இருக்கும். பாசிட்டிவ் சைடை வந்து ஒரு பக்கமும் நெகட்டிவ் சைடை வந்து ஒரு பக்கமும் மடிச்சு விட்ருங்க. இது வந்து பாசிட்டிவ் சைடு, அது வந்து நெகட்டிவ் சைடு. இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் சைடு எல்லாத்தையுமே காமனாக வந்து, அதாவது நெகட்டிவ் சைடு எல்லாத்தையுமே வந்து காமனாக வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பாசிட்டிவ் சைடு எல்லாத்தையுமே வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில், அதாவது ஆர்டினோ நேனோவில் கனெக்ட் பண்ணுறதுக்காக தனித்தனியாக விட்டுடலாம். நெகட்டிவ் சைடு எல்லாத்தையுமே ஒரே லைனில் கனெக்ட் பண்ணி சால்டர் அடித்து விட்டாச்சு. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வளைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணுறதுக்காக சால்டரிங் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கங்க. இதோட வேல்யூ நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இது 1K நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதுக்குள்ள நம்ம 220 Ohm யூஸ் பண்ணலாம். 1Kக்குள்ளே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. 220 Ohmலேருந்து 1K வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1K ரெசிஸ்டர் எடுத்து நெகட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதை வச்சுருங்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கலர் ஒயர்ஸ், ஜம்பர் ஒயர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த சைஸ்க்கு நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கணும் அதே மாதிரி அப் அண்ட் டவுன் அது மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 8 அப்போ 9 ஒயர் தேவை. எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு 8 LEDஸோட பாசிட்டிவ் இருக்குது. அது 9வது ஒயராக வந்து நெகட்டிவ் ஒயர், அதாவது ரெசிஸ்டர்லேருந்து வெளியே வர ஒயர் இருக்குது. அதனால் 9 ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்டினோ நேனோவை ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் கேபிளும் ஆர்டினோ நேனோவும் ஒரு லேப்டாப்பும் வேணும். நீங்கள் ஃபோன்லேயும் பண்ணலாம். ஃபோனில் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோ சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். லேப்டாப்பில் ஆர்டினோ சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ட்ரைவ்லேருந்து ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆர்டினோ சாஃப்ட்வேரில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் பட்டனை கிளிக் பண்ணி கம்பைல் பண்ணணும். உங்களுக்கு வந்து கம்பைல் ஆகிடுச்சு, கண்டிப்பாக ஆகிடும். கரெக்டான ப்ரோக்ராம் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அதில் பேர்ன் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது சில எரர் காமிக்கும். எரர் அப்படின்னா போர்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதை வந்து நிறையா சேனல் சொல்லவே மாட்டாங்க, பார்த்துக்குங்க கரெக்டாக. போர்டில் வந்து நேனோ, ஆர்டினோ நேனோங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து போர்ட்டு, அப்புறம் இன்னொன்று இருக்கும் ஓல்டு ப்ளூட் லோடர் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. 3ஐயும் வந்து செலக்ட் பண்ணால் மட்டும்தான் ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து லோட் ஆகும். மற்ற சேனல்ஸ் வந்து இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்படியே பேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இதை கரெக்டாக பார்த்துக்குங்க. போர்ட்டையும் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். அப்லோட் ஆயிடுச்சு. அதில் வந்து ரெட் லைட் வந்து ஆர்டினோ நேனோவில் எரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்லோடு ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒயர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த LED அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணி வச்சுருக்க அந்த 9வது ஒயர், அதாவது அந்த கிரே ஒயர் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு, அது GND அப்படின்ற பின் இருக்கும், அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். மற்ற எல்லா பின்னுமே G2லேருந்து, அதாவது D2லேருந்து D9 வரைக்கும் 8 பின்னையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லீடு கொடுத்துருக்கோம். அந்த கேப்பை வந்து நம்ம ஆர்டினோலேயே இந்த எம்டி பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு சர்க்யூட் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. எதுக்கு நான் அப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் நம்ம க்ளூ போட்டு ஒட்டாமல் இந்த பின் ஸ்பாட்டையே நம்ம சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ரொட்டேட் பண்ணும்போது அந்த LED வந்து பறந்துடாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ அதை மவுண்ட் பண்ணி விட்ருங்க. அந்த இடத்துல நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சர்க்யூட் வந்து இப்போ கனெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமே வந்து லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேட்ரி கனெக்ஷன் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பேட்ரி கனெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 9 வோல்ட்டு பேட்ரி வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த ரெகுலேட்டர் வந்து கனெக்ஷன் பண்ணணும். அதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேனில் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம 9 வோல்ட் பேட்ரி கிளிப்பில் அந்த LM IC வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து 12 வோல்ட் டு 5 வோல்ட் IC. ஃபஸ்ட்டு பின்னில் வந்து ரெட்டையும் நடு பின்னில் வந்து பிளாக்கையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 9 வோல்ட் பேட்ரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஜம்பர் ஒயர்லேருந்து ஃபீமேல் ஜம்பரில் 2 வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று வந்து நடுவில் காமன்
நெகட்டிவில் கனெக்ஷன் பண்ணிட்டு அடுத்து 3வது பின்னில் ஒரு லைனை கனெக்ஷன் பண்ணி விட்ருங்க. அடுத்து நம்ம பேட்ரி கிளிப்பை வந்து கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 9 வோல்ட் அவுட்புட்டு அங்கே 5 வோல்ட்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி நம்ம பேட்டரியும் ஆர்டினோ அந்த போர்டு எல்லாத்தையுமே ஒரே இதில் வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். கரெக்டான அந்த இதில் எடுத்து வச்சுட்டு க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆர்டினோவை அந்த இடத்துல ஒட்ட வச்சிடலாம். வச்சுருக்க அந்த பேட்ரி கிளிப்பை வந்து பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம விஇன் ஜிஎன்டி அப்படிங்கிற பின்னில் கனெக்ஷன் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் ஆர்டினோ போர்டில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆர்டினோ போர்டில் தான் இந்த பின்னெல்லாம் இருக்கும். இந்த விஇன் ஜிஎன்டி அப்படிங்கிற பின் வந்து இந்த லாஸ்ட்டு 2 பின்னு இதில் வந்து நீங்கள் எதை கனெக்ஷன் பண்ணணும். விஇன் அப்படிங்கிறதுல இந்த பாசிட்டிவ் 3வது பின்னோட அந்த ஜம்பரையும், ஜிஎன்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளாக் ஒயரையும், அதாவது நடுவுலேருந்து எடுத்த அந்த பிளாக் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயலட் ஒன்று காமன் ஆகிட்டு எடுத்தோம்ல அதில் வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து சர்க்யூட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரோக்ராம் படி எல்இடி வந்து பிளிங்க் ஆகி எரியறதுனால உங்களுக்கு வந்து இது மாதிரி லைட்டாக ஒரு பிளிங்க்னஸ் தெரியும். இப்போ நான் கையில் ஆட்டும் போதே அதில் என்ன வேர்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சமாவது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிடுவீங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 12 வோல்ட் ஃபேனு. 12 வோல்ட் எடுத்துக்கலாம், 24 வோல்ட் எடுத்துக்கலாம். ஆனால் பெரிய விங்காக இருக்கிற மாதிரி ஃபேன் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அடிபடாமல் எந்த இடத்துலையுமே டச் ஆகாமல் கரெக்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்பீடாக ஓட போகுது இல்லையா, அதனால் எந்த இடத்துலையும் அடிபடாமல் சுற்றுற மாதிரி ஒட்டிடுங்க. க்ளூகன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பெவிக்விக் யூஸ் பண்ணுங்கள். 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒட்டிட்டு நம்ம வந்து இந்த 12 வோல்ட் ஃபேனோட கனெக்ஷன் வந்து ஒரு அடாப்டரில், ஒரு சின்ன அடாப்டரில் எதுலேயோ ஒன்று கொடுங்க. மினிமம் வோல்டேஜ்லேயே கொடுங்க. அதாவது ஒரு 5 வோல்ட் அடாப்டர், மொபைல் ஃபோனோட பழைய அடாப்டர் எதாவது கிடந்ததுன்னா அதில் கொடுங்க. 12 வோல்ட் கொடுத்து சுற்ற வைக்காதீங்க. அவ்வளோ வேகமாக சுற்றினா டிஸ்பிளேயில் எதுவும் தெரியாது. சும்மா ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா சுற்றுச்சு. இப்போ வந்து அவுட் அடிக்காமல் சுற்றுற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. வைப்ரேட்டாக ஆகக்கூடாது. அந்த மாதிரி சர்ஃபேஸில் வைங்க. அந்த மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த வைப்ரேஷனும் இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக வந்து சுற்றும். ஒரு இடத்துல நீங்கள் அழகாக வச்சு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 12 வோல்ட் சப்ளை கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த லைக் அப்படிங்கிறது உள்ளே வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் இப்போ அவுட்புட்டில் பார்க்கலாம். லைக் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கேமராவில் கொஞ்சம் அப்படின்னா தெரியும், ஏன்னா அந்த ஃப்ரேம் ரேட் வந்து தப்பாக இருக்கிறதுனால அப்படி தெரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.